நமசிவாய வாழ்க. நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பலன்களை பார்ப்போங்க. சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம், தொழில்காரகன்னு சொல்வோம், ஆயுள்காரகன்னு சொல்வோம். காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான். ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா 7.5 சனியாக மகரத்துக்கு பாத சனியிலையும், கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும், மீனத்திற்கு விரய சனியாகவும், கடகத்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகிறாருங்க. வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சனிக்கு 5ஆம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ரமாவார். திரும்ப சூரியன் 9ஆம் வீட்டுக்கு, சனி இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் இருக்கும். என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் அடைகிறாருங்க. இது கிட்டத்தட்ட 4.5 மாத காலம். இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராரு. கும்ப ராசியிலேயே தான் இருக்க போகிறாரு. அவர் வக்ரமாகி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க. இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியிலிருந்து யார் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ, இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. யாரெல்லாம் சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி மற்றும் 12க்குரியவர். ராசிநாதன் வக்ரம் அடையிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தாங்க. நீங்கள் இந்த பீரியடில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கீங்க. என்னங்க என்னை பயமுறுத்துறீங்க இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, மற்ற கோள்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த 4.5 மாத காலம் எடுத்துக்கிட்டோன்னா ஜூன் மாதத்துலேருந்து சுக்கிரன் சாதகமாக இருக்காருங்க, புதன் சாதகமாக இருக்காரு. இந்த 1 மாத கோள்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த 4.5 மாத காலம் நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறத அப்படியே விட்டுறணுங்க. தேவையில்லாமல் நான் புதுசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் அதை மாற்ற போகிறேங்க இதை மாற்ற போகிறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கட்டாயம் சனி வக்ர பலன்கள் நீங்கள் சரியான அடி வாங்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது நடந்துட்டுருக்கோ அது அப்படியே நடக்கட்டும். புதுசாக உங்களோட லைஃப்பில் எந்த சேஞ்சுமே வேண்டாம். புதிதாக யார்கிட்ட இருந்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே வேணாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய் நல்லா இருக்குது, சுக்கிரன் 5ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், படிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆவரேஜாக போயிட்டுருக்கும். உங்களோட உத்தியோகத்திலே ஆகட்டும், உங்கள் படிப்பிலே ஆகட்டும், உங்கள் பொருளாதார ரீதியாகவும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போய் சிக்கலில் மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எது நடந்தாலும் தானாக நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. புதுசாக எந்த முயற்சிகளும் வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசையும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். கண்டபடி யோசிக்கக்கூடாது. அதிக விதமான கற்பனைகள் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் தேவையில்லாமல் உங்களை சிக்கலில் விடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. சனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3, 7, 10 இந்த இடங்களில் பார்க்குறாரு. குரு பகவான் 8, 10, 2 இந்த இடங்களில் பார்க்குறாரு. ராகு பார்த்திங்கன்னா 2, 8, ராகு 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துலையும் இருக்காங்க. அப்போ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை கொடுப்பாரு. அதே மாதிரி சுபவிரய செலவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்களை கொடுத்தாலும் மாதக்கோள்கள் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். இருக்கிற ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பலமான ராசி அப்படிங்கும்போது, பலமான ராசிகளில் ஒரு ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்க தாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் நார்மலாகவே நல்ல போல்டாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போல்டாக முடிவெடுக்கிறேன்னு போய் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு இந்த சமயத்தில் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நல்ல நண்பர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. குறிப்பாக நல்ல நண்பர்கள் கிட்ட மட்டும், நல்ல நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுத்திக்கிறது, ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பேச்சில் நிதானமாக இருக்கணும், எதையும் யோசித்து பேசணும். கம்யூனிகேஷன் எரர் வரும். என்ன கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னா, நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு பேசுவீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இதனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எரர் வரும். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக நிறைய சிறு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மக்கள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக கையாளுறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட கட்டாயம் விட்டு கொடுத்து போகணுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. எதாக இருந்தாலும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கணுங்க. அதாவது லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், 2 பேர்த்துக்கிட்டையுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும். குறிப்பாக தொழில் ரீதியான முடிவுகள், குரு பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுறதுனால தொழில் விரிவுபடுறதுக்கான நேரம்லாம் நல்லா இருக்குங்க. அப்போ தொழில் விரிவுபடுத்துறது, இல்லை தொழிலுக்காக நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்கள கேட்காம முடிவு பண்ணும்போது சில சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பிஸ்னஸ்லையும் 3ஆவதாக ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த பீரியடில் வேண்டாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே குரு பார்வை இருக்குது. அதனால் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு பெரிய அளவில் இந்த சமயத்தில் கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். நம்ம தகுதிக்கு நம்மளால் என்ன கடனை அடைக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கடன் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக வந்து கால் பகுதியில் மூட்டு பகுதி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள், வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக மனசு அமைதியாக வச்சுக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 மாத காலம் மனசு அமைதியாக வச்சுக்கணும். தேவையில்லாத கற்பனைகள் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நண்பர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணுறதும், எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து பண்ணும்போது இந்த 4.5 மாத காலம் நீங்கள் அப்படியே ஒரு ஆவரேஜாக வந்து கொண்டு போயிடலாங்க. இன்னும் நல்லா கொண்டு போகணுன்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுங்க. சனிக்கிழமை சிவ வழிபாடும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இது 100% அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா, நீங்கள் சொன்னதெல்லாம் 100% அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அப்படியே மேட்ச் ஆகாதுங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, குறிப்பாக சனி தசை நடக்குதா, இல்லை சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, எந்த இடங்களில் இருக்காரு, சனி ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா, அதில் 1-5-9 உட்கார்ந்துருக்காரா, 1-4-7-10 உட்கார்ந்துருக்காரா, சுயசாரம் வாங்கியிருக்காரா, இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக கூடிய அந்த 4.5 மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குரூஷியஸான டைமுங்க. அதாவது ஒரு அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த 4.5 மாத காலம் சூப்பராக இருக்கும்.
இல்லைங்க எனக்கு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.